அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். வன்கொடுமைக்கு மரண தண்டனை சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அப்படிங்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா ஆகிய சட்டங்களுக்கு தமிழகத்துக்கு பொருந்தும் வகையில் திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதா ஆகிய 2 சட்ட மசோதாக்களை சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் கடந்த 10ஆம் தேதி தாக்கல் செய்தார். ஸோ அதுக்கு ஆளுநரோட ஒப்புதல் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நியூஸ் தான் இது. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இந்த ஐபிசி, சிஆர்பிசி, அப்புறம் சாட்சி சட்டம் இது எல்லாமே பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பெயர் மாற்றம் செய்ததில் பார்த்தீங்கன்னா, பெயர் மாற்றம் போக அந்த உள்ள ஆர்டிகல்ஸ் செக்ஷன்ஸையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறமா இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் வகையில் ஒரு சட்ட திருத்தம் தமிழ்நாடு சட்ட சபையில் முதல்வர் அவர்கள் 10ஆம் தேதி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டங்கள், இந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சட்டம் ஆளுநர் ஒப்புதலோடு தான் அது சட்டமாக மாநிலத்தில் மாறுது அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று இந்த 2023 இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது கரண்ட் அஃபேர்ஸை எடுத்துக்கலாம். இன்னொன்று இந்திய ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஆளுநரோட அதிகாரம், ரோல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவரோட ஒப்புதலின்படி தான் சட்டம் மசோதாக்கள் சட்டமாக மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ் வைஸாக பார்த்துருக்கோம். அடுத்து தொல்லியல் சார்ந்த ஒரு நியூஸ். இந்த தொல்லியல் பார்த்திங்க அப்படின்னா, அழகு 6ல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு. இந்த டாப்பிக்கில் தொல்லியல் மற்றும் அகழாய்வு அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. இதன் கீழே இந்த நியூஸை எடுத்துக்கலாம். என்னென்னு பாருங்கள். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கும் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் இரும்பு களம் தொடங்கியது அப்படிங்கிற செய்தி. அகழாய்வு முடிவுகளை வெளியிட்டு முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் அப்படிங்கிறது. இதில் உள்ளடக்கமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக தொழில்துறை தான் வெளியிட்டிருக்காங்க. இதை நமக்கு எப்படி கொஸ்டினாக கேட்கலாம். இரும்பின் தொன்மை என்னும் புத்தகத்தை வெளியிட்ட அமைப்பு எது, இல்லை துறை எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ தமிழக தொல்லியல் துறை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, இது போக கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்துக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டிருக்காரு. அடுத்து பாருங்கள், கீழடி அகழாய்வு தொடர்பான இணையதளம் ஒன்றையும் தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி நமது தமிழ் குடி அப்படின்னு சொல்லி புறப்பொருள் வெண்பாமாலையில் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் கொடுத்துருக்காங்க. அதை மேற்கோள் காட்டியிருக்கிறதுனால அது முக்கியத்துவமாக இருக்குது. நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பின் தொன்மைங்கிறத தமிழக தொல்லியல் துறை சார்பில் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொல்லியல் துறை சார்ந்து ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம். அந்த தொல்லியல் அகழாய்வு எல்லாமே பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வு சார்ந்து தான் இருக்கும். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி அப்டேட் ஒன்று என்ன அப்படின்னா, டிஎன்பிசி தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு முடிவு வெளியீடு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு சட்டக்கல்லூரி உடற்கல்வி இயக்குனர், அரசு போக்குவரத்து கழக உதவி மேலாளர் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் மொத்தம் 109 காலியிடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வுகள் கணினி வழியாக மற்றும் ஓஎம்ஆர் விடைத்தாள் மூலமாக கடந்த 2024 ஆகஸ்ட் நடைபெற்றது. ஸோ அதற்கான தேர்வு முடிவை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா வெப்சைட்டில் போய் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். எமிஸ் தளம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிஸ்னால் முதல்ல என்னென்னா EMIS. இதுக்கு அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் முழு விவரங்கள் பள்ளி கல்வித்துறையின் கல்வி மேலாண்மை தகவல் முகமை, அதாவது எமிஸ் வலைதளத்தில் பராமரிக்கப்படுகின்றன. ஆசிரியர்கள் தான் இந்த தகவல்களை பதிவேற்றம் செய்யணும். கரண்ட்டில் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கூல்ஸ் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த எமிஸ் இணையதளத்தில் தான் இது பண்ணுறாங்க. இந்த நியூஸ் பள்ளி கல்வித்துறை சார்ந்ததாக இருக்கிறதுனால இது தமிழக அரசோட நிர்வாகத்துறையும் சேர்ந்து வர்றதுனால இதை பற்றி தெரிஞ்சுக்க கொஞ்சம் நல்லது. எமிஸ்ங்கிறது EMIS அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எமிஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ரிவேஷன் ரிலேட்டடாகவும் செயலிகள் தொடர்பாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுனால, தொடர்ந்து அது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் வர்றதுனால இது மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க.
இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா இன்று தேசிய பெண் குழந்தைகள் தினமா. ஜனவரி 24ஆம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஆண்டுதோறும் ஜனவரி 24ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்று என்ன இந்த டேஸோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாகவே நமக்கு ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டேஸை பற்றி ஏதாவது ஒரு டேஸ் கேட்டுட்ருக்காங்க. அதுவும் பெண்கள் குழந்தைகள் சம்மந்தமாகவும் நிறைய டேஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ டேஸ் வந்து ஒரு மார்க் இருக்கிறதுனால இது சம்மந்தமாக செய்திகள் வரும்போது இதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. இணையதளம் பகுதியில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தேசிய பாதுகாப்பு கவுன்சில்னு ஒரு அமைப்பு. தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பு வந்து இந்திய அரசின் தொழிலாளர் அமைச்சகத்தால் 1966ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா தேசிய அளவில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைநிறுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இது இணையதளத்தின் மூலம் சில பயிற்சிகள்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அமைப்புகள் சார்ந்தெல்லாம் பார்த்திங்கன்னா 10th ஜாகிரஃபியில் நிறையவே கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த கவுன்சில் என்ன, வாரியம், அப்புறம் வந்து ஆர்கனைசேஷன், அத்தாரிட்டி, இது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வகையில் இந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966. இது எந்த அமைச்சகத்தின் கீழே இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் அமைச்சகத்துக்கு கீழே இயங்குது. இதோட நோக்கம் என்ன, இதோட பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலை நிலைநிறுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. ஸோ அவர் அமைப்பை பொறுத்தளவில் அது எப்போ தொடங்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன, இது மாதிரி செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இது நம்மகிட்ட டேரெக்டாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வருஷத்தை கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அதோட பணிகளை வந்து கூற்றுகளை வச்சு கூட கேட்கலாம். அடுத்ததாக பாருங்கள், சிக்கிம் மாநிலத்தோட ஒரு கான்செப்ட் தான். 2 விதமாக எடுக்கலாம். இந்தியாவோட அமைப்புங்கிறதுல சிக்கிம் மாநிலம் ஒரு இதாக இருக்குது. இது போக சட்ட திருத்தம் இருக்குது. இது போக எப்போ வந்து அது மாநிலமாக இணைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய ஆட்சியல் பகுதியில் இதை ஒரு முக்கியமாக எடுத்துக்கலாம். ஹியூம் என்னும் லிம்பி மொழி சொல்லில் இருந்து சிக்கிம் என்ற பெயர் உருவானது. புதிய அரண்மனை என்று இதற்கு அர்த்தம். திபெத்திய மொழியில் அரிசியின் பள்ளத்தாக்கு என பொருள்படும் வகையில் சிக்கிம் ட்ரென்ஜாங் அப்படின்னு எனப்படுகிறது. ஸோ அந்த சிக்கிம்ங்கிற வார்த்தைக்கு அந்த வரலாறு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், அதுதான் நமக்கு முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கிம் வந்து மன்னராட்சியில் இருந்திருக்கலாம், இல்லை வேறு யார் கையிலே இருந்திருக்கலாம். எப்போ வந்து பிரிட்டிஷ் கையகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1886. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 1960 தான் இந்தியாவோட ஒரு பகுதியாக இணையுது. இந்தியாவோட இணைஞ்சா கூட இது மாநிலமாக இணைக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 36வது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் 22வது மாநிலமாக இணைக்கப்படுது. இதோட இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பாருங்கள். சிக்கிம் மாநிலம் எந்த வருடம் இந்தியாவோடு ஒரு பகுதியானது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1960ங்கிறத போடலாம். எத்தனையாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் சிக்கிம் வந்து இந்தியாவோட இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36வது சட்டத்திருத்தத்தின் மூலம் 22வது மாநிலமாக இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ 22வது மாநிலமாக இணைக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டால் கூட சிக்கிம் தான். 36வது சட்டத்திருத்தம் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா அது 1975. ஸோ 4 இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். 1960, 75, 36வது சட்டத்திருத்தம், 22வது மாநிலம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12th புக்கில் அந்த புக்கோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்திருத்தம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த 1975 36 சட்டத்திருத்தம் 22வது மாநிலம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த 1960ங்கிறது மாநிலங்களோட அந்த இணைப்பு இதில் ஒரு பார்ட்டாகவே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கு டேட்டா தான். இது மாதிரி வரும்போது ரீகால் பண்ணிக்கோங்க. நம்மளோட நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் வழியாக ஸ்கூல் புக்ஸோட டேட்டாவை அப்டேட் பண்ணுறது தான் இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு, அதாவது ஜனவரி 25ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி நிறுவப்பட்டது. இந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்போ தான் பார்த்தோம், இன்றைக்கி வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம், அதுவும் முக்கியமானது தான். நாளைக்கு என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. ஏன் அப்படின்னா 1950 இதே நாளில் தான் இந்த தேர்தல் ஆணையம்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டது எப்போன்னு கேட்டாங்க கூட 1950 ஜனவரி 25 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ வாக்காளர் தினம் என்றைக்குன்னு கேட்டாலும் ஜனவரி 25ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 2 இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. அது போக கரண்ட் டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்திலே மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடாக சொல்லப்படுறது. 140 கோடிக்கு மேலான மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நிலைமையில் 100 கோடியை நெருங்குகிறது இந்திய வாக்காளர் எண்ணிக்கை. அப்போ 140 கோடியில் பார்த்தீங்கன்னா 100 கோடி மக்கள் 18 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.